அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் கூத்தம்பலம் கலை பண்பாட்டு மையத்தின் நேர்காணல் பகுதியில் எல்லோராலும் மங்கை என்று அறியப்படுகிற டாக்டர் பத்மா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். இவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், இவர் ஒரு ஆங்கில துணை பேராசிரியர், அதே நேரம் இவர் ஒரு நாடக செயற்பாட்டாளர், நெறியாளர், நடிகை என்று கூட சொல்லலாம். அதே வேளையில் இவர் பாலின கல்வி மற்றும் மொழிபெயர்ப்பு கற்கையிலும் தேர்ச்சியுடையவராக காணப்படுகிறார். இவருடைய ஆக்டிங் அப்படி என்கின்ற புத்தகம் ஜெண்டர் மற்றும் தியேட்டர் பற்றிய ஆய்வுகளை கூறுவதான ஒரு நூலாக காணப்படுகிறது. அது இந்தியாவில் மிகவும் பிரபலியமான ஒரு புத்தகம் என்றே கூறலாம். அந்த வகையில் மங்கை அவர்களை கூத்தம்பலம் கலை பண்பாட்டு மையம் சார்பாக இன்றைய தினம் நேர்காணலுக்கு வரவேற்பது மிக்க மகிழ்ச்சி. வணக்கம் அம்மா. வணக்கம். விஸ்வநாதன் சார் இலங்கையில இருந்து இந்தியாவுக்கு உங்கள் எல்லாரையும் உருவாக்கின மாதிரி இப்ப நீங்களும் ஈழத்துக்கு பல நாடக அரங்க செயற்பாடுகளை ஈடுபட்டு வாரீங்க. தொடர்ச்சியா எல்லாத்தையும் எடுத்துட்டு போறீங்க. அப்ப உங்களுக்கும் ஈழத்துக்குமான அந்த நாடக அரங்க செயற்பாடு எப்படி இருக்கு, அதுக்குள்ளான ஊடாட்டம் எப்படி இருக்குதுன்றதை பத்தி கொஞ்சம் சொல்லுவாங்க. ஒரு வகையில இது ஒரு பத்தனாவுக்கான நன்றி கடன் அப்படி எடுக்கலாம். அல்லது எங்க தலைமுறை அப்படின்னு நான் சொல்லும்போது 80களில் ஒரு 20 வயசு அந்த மாதிரி இருக்கக்கூடிய எங்கள் தலைமுறையை அரசியல்படுத்திய மிகப்பெரிய நிகழ்வு ஈழத்தில் நடந்த இன சிக்கல், அது தொடர்பான போராட்டங்கள், இங்கே உருவான கவிதைகள், இங்கே உருவான எழுத்தாளர்கள், எல்லாத்த விட பேராசிரியர் சிவத்தம்பி சார், கைலாசபதி அவங்களோட நூல், இந்த எல்லா விஷயங்களுமே ஒன்றா சேர்ந்துருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். பதன்னா இப்போ ஆஸ்திரேலியாலையும் போய் தன்னுடைய நாடக செயல்பாட்டையும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறார். அதே மாதிரி உலகமெங்கும் புலம்பெயர்ந்து இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் தொடர்ந்து நாடகங்களை செய்து கொண்டு தான் இருக்கிறாங்க. அதை ஓரளவுக்கு, முழுமையாக இல்லைன்னாலும் ஓரளவுக்கு அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுங்கிறது மிகப்பெரிய பேர் என்று நான் நினைக்கிறேன். அதில் முக்கியமாக செய்ய வேண்டியது 96ல் ரொம்ப ஒரு தமிழகத்துக்கும் ஈழத்துக்குமான தொடர்புகள் ரொம்ப ஸ்ட்ரெயின்டாக இருந்த, சிக்கலாக இருந்த ஒரு சூழலில் நாங்கள் நாராய் நாராய் என்று ஒரு நாடக பயணத்தை ஏற்பாடு பண்ணோம். அதில் தாசிசியஸ் என்று ஈழத்தின் மிகப்பெரிய நாடக ஆசான், நாடகர், ஊடகர், கடைசி வரைக்கும் நாட்டோடு தொடர்புடையவராக இருக்கிறார், லண்டனில் வசித்து கொண்டிருக்கிறார். அவர் களரி என்று ஒரு குரூப், அவருடைய குழு லண்டனில் இருந்தது. அதே மாதிரி இங்கே யாழ்ப்பாணத்தில் ஒரு குறிப்பிட்ட குழு இல்லை என்றாலும் அரசையா இருந்தார், மிகப்பெரிய நடிகர், பிரான்சிஸ் ஜனம், அதே மாதிரி சிதம்பரநாதன், இன்னும் ஒரு 4-5 பேர், நம்ம தேவராசாவுடைய துணைவியார் கலா, சிதம்பரநாதன் இணையர் பத்மினி, இவங்க எல்லாரும் இங்கிருந்து ஒரு யாழ்ப்பாணத்துலேருந்து ஒரு குழு, லண்டன்லேருந்து ஒரு குழு, எங்களுடைய பல்கலைக்கழகம், அந்த 3 குழுக்களும் சேர்ந்து எந்தையும் தாயும் நாடகமும், அபசுரம் நாடகம், அது ஏற்கனவே தாசி செய்த நாடகம், இங்கே நாட்டில் ஏற்கனவே செய்யப்பட்ட ஒரு நாடகம், அந்த 2 நாடகத்தையும் தமிழகம் எங்கும் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள், டவுன்ஸ், எல்லா மேஜர் டவுன்ஸ்க்கும் கொண்டு போனோம். நான் நினைக்கிறேன் ஒரு நாடகக்காரர்கள் மட்டுமே இணைந்து நடத்திய ஒரு தமிழ் ஈழ குழுக்களுடைய நாடக பயணம் என்றால் நாராய் நாராய் தான். இன்னொரு நாராய் நாராய் நடத்தணும்னு சொல்லி ரொம்ப கனவு கண்டுட்டு இருக்கோம். ஆனால் 2-3 வருடங்களாக தொடர்ந்து பேசியும் அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூடி வரலை. அதனால் வரும் என்று நான் நினைக்கிறேன். என்னடா இப்போது இங்கே பல்கலைக்கழகங்கள்லாம் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறதுனால வாய்ப்புகள் இன்னும் கூட இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அப்போ தாசியுடைய முக்கிய மாணவராகவும் இங்கே நாடக அரங்க கல்லூரியில் தன்னுடைய நாடக பயணத்தை தொடங்கிய ஆண்டன் பொன்ராசா சுவிட்சர்லாண்டில் இருக்கிறார். அவர் சுவிஸ் நாடக அரங்க கல்லூரி என்று அங்கே தொடங்கினார். அப்போ அங்கே இருக்கக்கூடிய அவங்கள வச்சு கடலம்மா என்ற ஒரு நாடகம் போட்டார். அதை பற்றிய கட்டியம் என்று புலம்பெயர் தமிழ் நாடகக்காரங்க ஃபண்ட் பண்ணி நடத்தின ஒரு இதழ், கிட்டத்தட்ட ஒரு 8 இதழ் வந்தது. பேராசிரியர் அரசு ஆசிரியராக இருந்து கொண்டு வந்தார். இங்கிருந்து நிறையா பேர் தன்னுடைய கட்டுரைகளை எல்லாம் கொடுத்தார்கள். அந்த பீரியடில் யாழ்ப்பாண பகுதியில் நடந்த பொங்கு தமிழ் பற்றிய முழுமையான டாக்குமெண்ட் அந்த கட்டியம் என்ற இதழில் இருக்குது. அப்போ சுவிஸ் நாடக அரங்க கல்லூரி ஒரு கோர்ஸ் மாதிரி நடத்தினாங்க, வீக்கெண்ட் கோர்ஸ் மாதிரி
ஒரு ஆண்டு நடத்தி ஒரு ப்ரொடக்ஷன் ஒன்று செய்து அதுக்கு சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுக்கறது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வில் சுவிட்சர்லாண்டில் நாடக அரங்க கல்லூரியுடைய பட்டமளிப்பு விழாவில் நான் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருந்தது. தாசியுடைய 80வது அகவை தொடர்பாகவும் சுவிட்சர்லாண்டில் நடத்தின ஒரு நிகழ்வில் நான் கலந்து கொண்டேன். ஆண்டன் வந்து ரொம்ப மனதுக்கு நெருக்கமான, நேரடியாக நிறைய அரசியல் பணிகளில் அவர் ஈடுபட்டிருந்தாலும் அரங்க ரீதியாக, குறிப்பாக இப்போ இங்கிருந்து வேறு நாட்டுக்கு போய் அகதிகளாக போயிருக்கிறவங்க, அவங்களுக்கு அந்த சமூகத்தோட எப்படி ஒன்றாறது, அவங்க வெள்ளை இனம் குறிப்பாக இப்போ சுவிட்சர்லாண்ட்லேயோ ஜெர்மனிலையோ போனோம், ஜெர்மனி கூட பரவாயில்ல, பட் சுவிட்சர்லாண்டில் முழுக்க 99% வெள்ளையர்கள் இருக்கக்கூடிய ஒரு நாடு. அந்த நாட்டுக்குள்ள எப்படி வந்து அந்த அரசாங்கத்திட்ட நம்ம புரிய வைக்கிறது, இங்கேருந்து ஒரு அகதியாக வந்தவர்களை பற்றி எப்படி புரிய வைக்கிறது என்பதற்காக போவாலோட இன்விசிபிள் தியேட்டர், ஃபோரம் தியேட்டர் ஆகிய பாணிகளை எல்லாம் பயன்படுத்தியவர் ஆண்டன். அதே மாதிரி ஸ்விஸ்ல இருக்கக்கூடிய நாடகக்காரர்களோடு சேர்ந்து ஒரு ப்ரொஃபஷ்னலான நாடக நடிகராகவும் திரைப்பட நடிகராகவும் ஆண்டன் பொன்ராசா பண்ணியிருக்கிறாரு. அவருடைய நாடகங்களையாவது தொகுத்து வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் தார்குச்சி போட்டுட்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு மிகப்பெரிய நல்லதொரு நட்பாக அது இருக்குது. அதே மாதிரி கனடாவில் இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க, ஜெர்மனியில் இருக்கிறாங்க, பாரிஸில் இருக்கிறாங்க, ஆஸ்திரேலியாவில் பதனா இயக்கிய நாடகங்கள், அது இல்லாமல் இருக்கக்கூடிய நாடகங்கள், சிட்னியிலிருந்து செயல்படக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. இது புலம்பெயர் சார்ந்த ஈழத்தமிழர்களுடைய அரங்கமாக இருக்கிறது. இங்கே மட்டக்களப்பில் நீங்கள் கேட்குறதுனால மட்டக்களப்பில் தான் என்னுடைய நாடக தொடர்பு ஆழமாக இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். நேற்றைக்கு நான் மன்ரேசா வீதியை கடக்கும் போது கூட நான் சொன்னது, என்னுடைய நாடக வாழ்க்கையை கம்ப்ளீட்டாக வேற ஒரு கிளைக்கு மாற்றியது அந்த வீதி தான். அந்த மன்ரேசாவில் 98 நான் ஒர்க் ஷாப் செய்யறதுக்காக சூர்யா பெண்கள் அபிவிருத்தி மையம் சார்பாக, குறிப்பாக எனக்கு அப்போ வேற யாரையும் தெரியாது, பேராசிரியர் சித்திரலேகா மௌனகுரு மட்டும்தான் தெரியும். மௌனகுருவை தெரியும், நாடகக்காரராக தெரியும். ஆனால் நான் வந்தது சித்திரலேகா அவர்களுடைய அழைப்பினை ஏற்று இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் கலாச்சார குழுவினுடைய குழுவுக்கு பயிற்சி கொடுத்து ஏதாவது புதுசாக நாடகங்கள் செய்யலாமா என்று. ஏற்கனவே அவங்க வந்து தவராசா, யோகராசா, மௌனகுரு, ஜெய்சங்கர் அவங்கள்ட்ட எல்லாம் பயிற்சி பெற்ற ஒரு குழுவாக தான் இருந்தாங்க. ஆனால் வழக்கமாக பெண்கள் நாடகத்தில் இயங்குறதுல இருக்கக்கூடிய அத்தனை சிக்கல்களும் இருந்தது. 98 அவ்வளவு இயல்பாக வந்து பெண்கள் நடிக்கக்கூடியதும் கிடையாது. அப்புறம் இங்கே ஒரு குழு, ஒரு அமைப்பு மூலமாக செய்யப்பட்ட நாடகங்கள் என்பதனால நாங்கள் வந்து எனக்கு அவங்க சொன்ன கதைகளை தான் நான் நாடகமாக ஆக்குறேன். அப்போ அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வேலை பாரபட்சம், பாலின பாரபட்சங்களை பாரமுறி விளையாட்டு அப்படிங்கிற ஒரு நாடகமாக செய்தோம். அப்போது ரொம்ப தீவிரமாக இன்றைக்கும் தொடர்கின்ற ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடிய காணாமலாக்கப்பட்டவர்களுடைய சிக்கல்களை பேசிய ஒரு நாடகமாக மட்டுநகர் கண்ணகைகள் என்ற நாடகம். எனக்கு அப்போ குளிர்த்திய நேரம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. மௌனகுரு கொஞ்சம் பாடி காமிச்சார். அப்போ தான் அவர் பயிற்சி கொடுத்து கொண்டிருந்தார் நிறைய பேருக்கு குளிர்த்தி பாடல்களை. அதுக்கு பின்னாடி நான் ஒரு முறை வந்தபோது கோயில் திறந்திருந்தது. நான் போய் வந்து இறங்கிட்டு நேராக குளிர்த்தி பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அப்படி அந்த வேப்பிலை போட்ட தண்ணியை எடுத்து எல்லார் மேலேயும் போட்டு மணலில் மக்கள் எல்லாம் உட்கார்ந்து கொண்டிருந்த அந்த நள்ளிரவு காட்சி வந்து எனக்கு இருக்குது. ஆனால் எனக்கு அந்த கண்ணகை, கணவனை இழந்த பெண்ணாக வந்து நிற்கக்கூடிய கண்ணகைக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு சடங்கினை வைத்திருக்கிற ஒரு நாடு இந்த நாடு. அப்போ புண்களை, ஆறாத ரணங்களை ஆற்றக்கூடிய ஒரு வடிவம் குளிர்த்திக்கு இருக்குன்னு நான் நம்புறேன். இன்றைக்கும் எனக்கு அது ரொம்ப நெருக்கமான. இன்றைக்கும் அந்த பிள்ளைகள் கலைஞர்கள் மாறிட்டாங்க, ஆனால் அவங்க குளிர்த்தியை மறக்கல். அந்த எந்த நாடகம் போட்டாலும் அந்த குளிர்த்தி ஒரு பக்கம் வந்து கொண்டே இருக்கிறது. இன்னொரு மிகப்பெரிய சிக்கலாக வந்த பாலியல் வன்கொடுமையை இப்போ விஜயலட்சுமி சேகர் அவங்களுடைய கவிதை தொகுப்பு போன ஆண்டு வந்திருக்கு, சும்மா கிடந்த மூங்கில்கள் என்று. அப்போ அவங்க எழுதின அந்த பாடல், சமுதாயத்தின் நிசப்தமோ பயங்கர இறைச்சலாய் என் நிம்மதியை கெடுக்கிறது என்று அந்த இது வரும். பாலியல் வன்கொடுமை பற்றி பேசி கண்டுகொள்ளாத ஒரு சமூகம்,
அது நிசப்த இரைச்சல் என்று சொல்லி எல்லா வன்முறையும் சொன்னோம் நாங்கள். அன்றைக்கு இராணுவத்தினால வந்தது, இயக்கம் அமைப்புகளுக்குள்ள வந்த சிக்கல்கள், வீட்டுக்குள்ள நடக்கிற சிக்கல். அம்மா வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிடுவா, பெத்த அப்பா சின்ன பச்சை பிள்ளைய அந்த பிள்ளையோட கேஸ் அப்போ சூர்யா நடத்திட்டு இருந்தது. அவள் பேரும் கிருஷாந்தி தான், சின்ன பிள்ளை 5 வயசு பிள்ளை. அந்த பிள்ளைக்கு தெரிஞ்சதெல்லாம் அப்பா ஒரு பொருள் எடுப்பார், அவருடைய சாரத்துலேருந்து ஒரு பொருள் எடுப்பார் என்றுதான் அந்த பிள்ளைக்கு தெரியும். அப்போ அந்த கேஸ் போக அவளுடைய ரெக்கார்டிங் எல்லாம் வச்சுக்கொண்டு தான் அந்த நாடகத்தை நாங்கள் செய்தோம். அது இல்லாமல் சின்ன சின்னதாக தடவுறது, பார்க்கக்கூடாத இடங்களை பார்க்கறது, அதெல்லாம் இன்றைக்கும் பெரிய சிக்கலாக தமிழ் அரங்கத்தில் இருக்குது. அந்த நிசப்த இரைச்சலும் அந்த நாடகம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அந்த நாடகம் நான் யூஸ்வலாக நான் அப்போ வேலை செஞ்சிட்டு இருந்தேன், அதனால் எனக்கு பெரிய லீவ் எல்லாம் எடுத்து இங்கே வர இயலாது. இப்போ எனக்கு கிடைக்கிற ஒரு 4 நாள் 5 நாளில் வந்து காலையில் 6 மணிலிருந்து இரவு 11 மணி வரைக்கும் ஒர்க் ஷாப்பில் தங்கி உறைவிட ஒர்க் ஷாப்பாக தான் நாங்கள் நடத்தினோம். அதுவும் முதல் ஒர்க் ஷாப்புக்கு மன்ரேசாக்கு நான் வரும்பொழுதெல்லாம் எங்கேயோ அடிபட்டு எனக்கு கையில் காயம், தலையெல்லாம் சீவ முடியாது, பிள்ளைகள் தான் எல்லாம் செய்து விட்டாங்க. அப்போ தான் என் ஆயுஸில் நான் அவங்கள முதல்ல பார்க்குறேன். ஆனால் அவங்க வந்து எனக்கு ஆயுட்கால தோழிகளாக இன்றைக்கும் இருக்கிறாங்க. அதில் இருக்கிற ஒரு ஆள் தான் இன்றைக்கு சுவிட்சர்லாண்ட்லேருந்து மிக பதிப்பகம் நடத்தி கொண்டு இருக்கிற தில்லை தான் எனக்கு குளிர்த்தி. அவள் அந்த கைச்சிலம்பை வச்சு கொண்டு அவள் அப்பா வந்து குளிர்த்தி பாடுவாராம் கோயிலில். அந்த பாட்டை அவள் படிக்க ஒவ்வொரு முறை அந்த பாட்டு கொஞ்சம் ஸ்ருதி ஏறி வர மயக்கம் போட்டு விழுவாள், ஃபிட்ஸ் மாதிரி வந்துடும். அப்போ அது ஒரு மிகப்பெரிய ஒரு எவ்வளவு மனநலம் பொறுத்த விஷயத்தில் அந்த மனசை வந்து நம்ம ஆறுதல்ங்கிறது எவ்வளவு கடினம் என்பதை. ஆனால் அப்போ எனக்கு மண்டையில் அவ்வளோலாம் இல்லை. நான் வழக்கமான டைரக்டர் என்றா டிக்டேட்டர் தான், நாடகத்தை முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் செய்துட்டு போனேன் நான். ஆனால் அந்த செய்து முடித்த பிறகு பிள்ளைகள் சொன்னாங்க, இந்த கதையை குறிப்பாக மட்டுநகர் கண்ணையில் விடோஸ் பென்ஷன் கொடுத்தாங்க. அப்போ காணாமல் ஆக்கப்பட்டவர் இறந்திருக்கலாம் என்ற இதில் கையொப்பமிட்டு கவர்மெண்ட் கொடுக்குற காசை வாங்கிட்டேன். அப்போ அந்த காசு வந்து என் கையில் வந்து கங்கு மாதிரி சுடுது என்றெல்லாம் அந்த வரிகள் அதெல்லாம் வரும். அந்த கதையை சொன்ன பிள்ளைகள் எல்லாம் அந்த குரூப்பில் இருந்துச்சு. அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த கதை வந்து நான் எங்கள் ஊருக்குள்ளே நீங்கள் வந்து இந்த நாடகத்தை போடக்கூடாது, ஏனெண்டா அது நான் என்னுடைய உறவுக்காரங்களோட கதையை நான் சொல்கிறேன்னு. நான் என்னால் எதுவும் பெருசாக முடிவெடுக்க முடியல. அப்போ வாசுகியும் ஜெயந்தி தலைய சங்கம் அவங்க தான் அந்த கலாச்சார குழுவுக்கு பொறுப்பாக இருந்தாங்க. இதை பற்றியெல்லாம் நான் அம்பை ஸ்பேரோவுக்காக என்னை பற்றி செய்த ஒரு டாக்குமெண்ட்ரிலையும் நான் கதைச்சிருக்கிறேன். அது அப்போது இங்கேருந்து செய்துட்டு போன உடனே கதைச்சதுனால வந்த விஷயம் இன்றைக்கும் எனக்கு மைண்டில் அது டக்குன்னு போகுது அங்கே. அப்போது அதுக்கு பிறகு அடுத்த ஆண்டு வர்றதுக்குள்ள அந்த நாடகத்தில் பித்து பிடிச்ச பிள்ளையா ஒரு பிள்ளை செய்வான். அந்த பிள்ளைக்கு நிஜமாகவே மனசு பாதிக்கப்பட்டது. அதுக்கு பிறகு அவங்க குடும்பத்தார் அதை வேற மாதிரி டீல் பண்ணால் அவளை மீட்டெடுத்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவள் நல்லபடியாக வர்ற வாசுகிதான் எனக்கு அப்போ தகவல் சொல்ல. நான் சொன்னேன், வாசுகிட்ட நாடகம் முக்கியம் இல்லை, நாடகம் செய்கிறவங்க தான் முக்கியம். அவங்க இருந்தால் இன்னொரு முறை நாடகத்தை செய்யலாம். அவங்களுக்கு பிரச்சனை அல்லது சிக்கல் என்றால் அதுக்காக நாடகத்தை செய்கிற அளவுக்கு நான் கல்மனசாக நான் இருக்க விரும்பலைன்னு. அப்போ நான் போயிட்டேன். நான் அந்த பிள்ளை 99 ட்ரிங்கோவில் நடந்த ஒரு பெண்கள் நிகழ்வுக்காக நான் வாகிதா 2 பேரும் தமிழகத்துலேருந்து வந்திருந்தோம். அப்போ அவங்க மட்டுநகர் கண்ணையில் திருப்பி செய்தாங்க. 98 அந்த ஒர்க் ஷாப்பில் 3 நாடகங்கள் தயார் பண்ணி முதல்ல மேடை ஏற்றின போது சிதம்பரநாதன் அதில் கலந்து கொண்டு அந்த மட்டுநகர் கண்ணைகளில் ஒரு நல்ல பாட்டு படித்த ஒரு பிள்ளைய அதான் கேட்டார், கண்ணகி கோயிலில் கண்ணகியுடைய தனிமை எப்படி இருக்குது, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஏதோ கேட்க அந்த பிள்ளை உடஞ்சி அழுதுச்சு. சிதம்பரநாதனோட எனக்கு அது தொடர்ந்து ஒரு பெரிய கேள்வியாக இருந்தது. அப்போ உங்களுக்கு தெரியும், சிதம்பரநாதன் செய்த மண் சுமந்த மேனியரும் சரி, உயிர்த்த மனிதர் கூத்தும் மிகப்பெரிய ஒரு வீச்சினை ஏற்படுத்திய நாடகம். மண் சுமந்த மேனியரில் பொலிட்டிசைஸ் ஆன ஒரு நாடகக்காரர் தான் ஜெய்சங்கர். இன்றைக்கும் ஜெய்சங்கரோட இருக்கக்கூடிய அந்த நெருக்கத்துக்கு அதுதான் அடித்தளம்.
அதுக்கு பிறகு சிதம்பரனானோட நிறைய உரையாடல்களை அது சாத்தியப்படுத்துச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் கேப் விட்டு விட்டு தான் வரக்கூடிய வாய்ப்பு எனக்கு இருந்தது. ஒரு முழு நேர வேலையோடு அங்கேருந்து வர்றது போகிறதெல்லாம். அதுக்கு பிறகு காவலம்மா செய்தோம். அதுக்கு முன்னாடி ஒரு பிடி அன்பு என்ற ஒரு நாடகத்தை, அதுக்கு பிறகு அதை கொஞ்சம் அவங்க மாற்றி எல்லாம் செய்தாங்க. நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் சூழலுக்கு ஏற்ப சின்ன சின்ன மாற்றங்கள் எல்லாம் அதில் வந்து கொண்டு தான் இருக்கும். காவலம்மா நாடகத்தில் திருப்பி திருப்பி இந்த முகாம் வாழ்க்கை ஒரு கவிதைகளை அடிப்படையாக கொண்டு செய்யப்பட்ட நாடகம். முடிகிறது ஆழியாளுடைய அந்த கவிதை தான். குழந்தைகள் முகாம்களுக்குள்ளே இருந்து எங்களை சுற்றிலும் முள்வேலி என்று குழந்தைகள் இந்த ரேடியோவில் குறிப்பாக நான் கேட்டது அம்மம்மா பப்பா எல்லாம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அம்மம்மா இப்படி செத்தா, இவர் இப்படி செத்தார், அவர் இப்படி செத்தார், தாத்தா மட்டும் இயற்கையாக செத்தார், நாங்கள் இப்போ நிறைய பிள்ளைகளோடு எங்களை சுற்றிலும் முள்வேலி என்று அந்த கவிதை ஒரு பயங்கர ஐரணியோட நகைமுரணோட வரக்கூடிய அந்த ஆழியாளுடைய கவிதையோடு தான் நாங்கள் அந்த நாடகத்தை முடித்தோம். ஆனால் சூர்யாவுடைய 25வது ஆண்டு 2017 வந்த பொழுது கொஞ்சமாக சந்தோஷமாக நாடகம் பண்ணணும். எப்போ பார்த்தாலும் ஏன் இவ்வளவு தலையிடி தர்ற மாதிரியான நாடகமாக செய்யணும்னு சொல்லி துயர் மறுப்போம் அந்த சொல் ஆக்சுவலாக சங்கரி என்ற பெயரில் சித்திரலேகா மௌனகுரு எழுதிய ஒரு கவிதையில் வரக்கூடிய ஒரு சொல் துயர் மறுப்போம் என்ற அந்த சொல். அதை தான் தலைப்பாக வைத்துக்கொண்டோம். அதில் இந்த நம்ம வீட்டில் இருக்கிற பாண்டங்கள் எல்லாம் கதை சொல்லும். அது இப்போ டவுசர் சொல்லும், மண்வெட்டி சொல்லும், ஒரு கொடிக்கயிறு சொல்லும், கடைசியாக தேங்காய் துருவி சொல்லும். அந்த தேங்காய் துருவி சொல்லி நீங்கள் எங்கே முகாம் விட்டு முகாமெல்லாம் போனாலும், நாடு விட்டு நாடு போனாலும் தேங்காய் துருவி கூட இருக்கும் என்று சொல்லி நிறைய அவல் இப்போ கடலை அந்த இது செய்வீங்க தானே, காப்பரிசி மாதிரி. அதில் நாங்கள் பேரிச்சம்பழமும் சேர்த்தோம். இஸ்லாமிய மக்களுடைய உணவாக இருக்குண்டு அதை எல்லாருக்கும் அப்போ வர்ற அத்தனை பார்வையாளர்களுக்கும் ஒரு அரைக்கரண்டி கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணி அந்த நாடகத்தை துயர் மறுப்போம் என்று முடித்தோம். அந்த ஸ்டேஜில் தான் நான் இப்போ இருக்கிறேன். நம்மளால் முடிஞ்சால் ஒரு துளி அன்பை கொடுக்கணும், ஒரு துளி உசுர் தண்ணியாவது கொடுக்கணும் அப்படிங்கிற நிலைமையில் அதனுடைய இதுவாக தான். ஆக்சுவலாக இதுக்கு நடுவில் இந்த குழுவினர் புரிசை ஒரு ஹெரிட்டேஜ் வில்லேஜ் என்று சொல்லக்கூடிய கூத்துக்கான மிகப்பெரிய இடம். அங்கே புரிசை சம்பந்தம் உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இங்கேயும் கூத்தில் பெண்களை பொதுவாக விடுறது கிடையாது. எங்களுக்கு 1-2 பேர் கூத்து கற்றுக் கொடுப்பாங்களே தவிர, ஒரு பக்கம் ராஜகோபால் என்பவர் பெண்களுக்கு கூத்து பயிற்சி எல்லாம் கொடுத்தார். இது நான் சம்பந்தத்திட்ட கேட்க இங்கிருந்து வந்த ஒரு கதையை எடுத்துக்கொண்டாங்க, ஒரு ஃபோக் டேல், பெண் அலை என்று வழக்கமான ராஜாராணி கதை மாதிரி வர்ற கதை. ஆனால் அதுக்கு அவர் ஒரு கூத்து ஸ்கிரிப்ட் எழுதி அதுக்கு பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுத்து ஒரு 15 நாள் அவங்க அந்த கிராமத்திலேயே தங்கி பெண் அலை என்ற அந்த கூத்தை அவங்க பழகிட்டாங்க. இன்றைக்கும் அந்த பிள்ளைகள் சம்பந்தத்தை அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. சம்பந்தத்துக்கு பெண் குழந்தைகள் தான். அவர் அதை முதல் முறையாக பெண்களுக்கு நாடகத்தை பயிற்சி விட்டு அவரோட மகள் இப்போ கூத்தில் செய்கிறார். ஆனால் அப்போ அது தொடக்கம். அப்போ அவர் அதான் சொன்னார், எனக்கு இத்தனை பிள்ளைகள் என் அப்பாண்டு பழகினது பெரிய விஷயமா இருந்தது என்று. ஒரு புது எக்ஸ்பெரிமெண்ட்டாகத்தான் நாங்கள் அதை செய்து பார்த்தோம். அதை பற்றி இன்னும் கூடுதலாக நாங்கள் ஆவணப்படுத்தணும்னு நினைக்கிறேன். பெண் இதழில் நிறையா வருது. நான் நினைக்கிறேன் ஜெயரஞ்சனியோட புத்தகத்தில் தொடக்க கால சூர்யா பெண்கள் கலைக்குழுவுடைய நாடகங்கள் பற்றிய நாடகங்கள் இருக்குது. நான் மட்டும் இல்லாமல் இப்போ ஜெய்சங்கர் அந்த ஆர்கானிக் சாப்பாடு பற்றி அவர்களோட செய்த ஒரு நாடகம் ஒன்று போச்சு. இப்போ நடந்து கொண்டு இருக்கிற மட்டக்களப்பு நியாய நடை போன வருஷம் நான் 101வது நாளுக்கு வந்தேன். அவங்களோட நான் ஒரு 2-3 நாள் நடக்க தலைக்குள்ளே வேலை செய்ய தொடங்கிட்டு. என்னென்னால் அது எனக்கு அந்த ஒரு வியட்நாமீஸ் புத்திஸ்ட் மாங்க் ஒருத்தர் திஷ்நாத் கான் என்று அவர் சொல்லுவார், அந்த எங்கேஜ்டு புத்திசம் என்ற ஒரு புத்திசத்தை உருவாக்கியவர். ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் பூமியை முத்தமிடுவது போல் நட என்று. அப்படிப்பட்ட நடையாகத்தான் எனக்கு அது படுது. இன்றைக்கும் நான் நடந்து கொண்டிருக்கிறேன். அந்த நடை எனக்கு ஒரு அரசியலும் ஆன்மீகமும்
ஆன்மீகம்ங்கிற சொல்ல நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஒரு உள்ளக நிறைவு தர மாதிரியான அச்சத்தை போக்குகிற, ஏன்னா அச்சம் இருக்குது, இந்த பயம் இருக்குது, இப்போ என்ன ஆக போகுது, சாப்பாடு இல்லாமல் போயிருமோங்கிற பயம் இருக்குது. அந்த பயத்தை நம்ம ஃபேஸ் பண்ணணும், அல்லது பயம் இருக்குங்கிறதையாவது ஒத்துக்கணும். அப்படி ஒத்துக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு அந்த நடை தருதுன்னு நான் நினைக்கிறேன். அப்போ நான் ஒரு நாள் ஒரு ஒர்க் ஷாப்பில் ஒரு கோட்டுருவாக உருவாக்கின நாடகம் நடையாய். அதற்கு பிறகு பொன்னி அவங்களோட வேலை செய்து அது ஒரு முழு நீள நாடகமாக தயாரிக்கப்பட்டது. அந்த நாடகத்தில் நாங்கள் இந்த தாய்மாருடைய போராட்டம், குறிப்பாக அர்ஜென்டினா நாடகத்தில் மாயோஸ் அதுக்கு அன்னையர் என்று காணாமலாக்கப்பட்டவர்களுடைய படங்களை மாட்டிக்கொண்டு அந்த அம்மாமார்கள் வியாழக்கிழமை சாயங்காலம் 3 மணிக்கு அந்த அரசாங்க செயலகத்துக்கு முன்னாடி போய் அந்த ஸ்கொயரில் சத்தம் போடாமல் நடப்பார். 40 வருஷமா நடந்து அந்த 14 பேர் அம்மாமார்கள் தொடங்கினதுல இன்னும் 3 பேர் தான் மிச்சம் என்று நினைக்கிறேன். அதை பற்றிய ஒரு கட்டுரையும் நாங்கள் மொழிபெயர்த்து கட்டியத்தில் வெளியிட்டோம். அதே மாதிரி தான் 80களில் கொழும்புல மதர்ஸ் ஃப்ரண்ட் உருவாச்சு. அதே மாதிரி யாழ்ப்பாணத்தில் முதல்ல நடந்த கிட்டத்தட்ட ஒரு 300 இளைஞர்கள் காணாமலாக்கப்பட்ட பொழுது உருவானது தான் அன்னையர் முன்னணி. அந்த அன்னையர் முன்னணிங்கிற பேரில் தான் போய் அவங்க காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான நியாயத்தை கேட்குறாங்க. அந்த வரலாறை எல்லாம் சொல்லி சமீபத்திய இங்கே நடந்த அறகலையா போராட்டத்தோட இணைத்து அந்த நாடகத்தை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். அது நான் போன வருஷம் செய்துட்டு போனது தான். அதுக்கப்புறம் இந்த ஃபேஸ்புக் லைவ் அவங்க போடும் பொழுது ரிஹர்சல் பார்க்கும்போது எல்லாம் பார்த்தது. இப்போ தான் போன வாரம் நான் காந்தி பார்க்கில் அவங்க லைவாக செய்து பார்க்கக்கூடியதாக இருந்தது. அது இப்போது பேராதனை பல்கலைக்கழகம், கொழும்பில் இருக்கிற பல்கலைக்கழகம் எல்லாத்துக்கும் போகக்கூடிய ஒரு இங்கிலீஷில் ஒரு சினாப்சிஸ் கொடுத்து அந்த நாடகத்தை எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு நாடகமாக இருக்குது. அப்போ நான் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு ஆறுதலை தரக்கூடிய அந்த குளிர்த்தியும் தேங்காய் துருவி எடுத்துகிட்டு போய் கொடுக்கக்கூடிய அந்த நம்ம எல்லாருக்கும் விநியோகிக்கக்கூடிய அந்த என்ன சொல்லுவீங்க, காப்பரிசின்னு நாங்கள் சொல்லுவோம். அந்த அவல் பொட்டுக்கடலை பிரசாதம் மாதிரி, அந்த மாதிரி தான் அரங்கம் சூர்யாவை பொறுத்த வரைக்கும், சூர்யா பெண்கள் கலைக்குழுவை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அரங்கத்தினுடைய மையம் அதுவாக தான் இருக்குது என்று நான் நினைக்கிறேன். இன்றைக்கும் நாடகம் படிக்கிற நிறையா பேர் இருக்கிறீங்க, நிறைய பல்கலைக்கழகத்தில் படிச்சுட்டு வந்தவங்க இருக்கிறீங்க. பெண்ணியம் என்ற ஒரு இயக்கம், கோட்பாடு சார்ந்த சிந்தனைகள் இங்கிருந்து ஆங்கிலத்தில் வர்ற மாதிரி தமிழில் அதிகம் வரல. ஆனால் அந்த சிந்தனையாளர்களும் செயல்பாட்டாளர்களும் தொடர்ந்து இருக்கிறாங்க. ஓவியத்தில் இருக்கிறாங்க, பாட்டில் இருக்காங்க, அரங்கத்தில் இருக்கிறாங்க, சிங்கள நாடகத்தில் இருக்கிறாங்க, தமிழில் அதை பற்றி பேசக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனால் ஒட்டுமொத்த ஈழத்தமிழ் நாடக வரலாறில் இந்த பெண் மையம் சார்ந்த வரலாறு என்பதை பற்றிய ஆய்வு இனிமே தான் எழுதப்படணும்னு நான் நினைக்கிறேன்.